கைஸ் நேத்து பார்த்தீங்கன்னா, நம்ப தளபதி விஜய் அவர்கள் கரூர்ல குடுத்த ஸ்பீச் அப்படின்றது எல்லாத்தையுமே சோசியல் மீடியா ஸ்தம்பிக்க வச்சுருச்சு. எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஸ்பீச்ச குடுத்தாரு. ஸோ, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜனநாயகன் படத்துடைய ஒரு செமையான அப்டேட் ஒண்ணு வந்துருந்துச்சு. ஸோ, அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா, படமும் வந்து வர ஜூலை 24 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாரி அப்டேட் கிடைச்சுச்சு. ஸோ, நம்ப தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம ஒரு சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து அவருடைய மக்கள பார்க்கறதுக்கு யாரோட ஆதரவும் தெரியல. யாரோட ஆதரவும் எதிர்பார்க்க வேணாம். பெர்மிஷனும் வேணாம். தைரியமா பார்த்துட்டு போலாம் அப்படின்றது தான் உண்மை விஷயம். ஸோ, அத பார்த்தீங்கன்னா ஓப்பனா அங்க பேசியிருந்தாரு. ஸோ, நேத்து நம்ம தளபதி அவர்கள் பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் சார் வந்து எங்க இருந்தாலும் சரி பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா வந்து தளபதி அவர்கள் பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஸ்டாலின் சார அப்செட் பண்ணியிருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாரு நேத்து ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நம்ம அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்மாமன் மோதிரம் அப்படின்றத போட போறாரு அப்படின்றது அசல் தாய்மாமன், டூப்ளிகேட் தாய்மாமன்லாம் கிடையாது அப்புறமா சொன்னாரு. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெண்களுக்கான வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வர போறாரு அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன விஷயத்த நெறையவே செஞ்சுட்டாரு. நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ லஞ்சம் வாங்காம நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நெறைய விஷயங்கள் நெறைய கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் போட்டு குடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நெறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நேத்து குடுத்துருக்காரு. நேத்து கரூர்ல மக்கள சந்திக்க வந்திருந்தாலும், கரூர் மக்கள பத்தி மட்டுமே பேசாம, அத்தனை தமிழ்நாடு மக்கள பத்தியுமே வந்து அவர் கன்சிடர் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, நேத்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வயிறு இருந்துச்சு, புகை வந்துச்சோ அப்படின்றது தெரியல. பட் தளபதி அவர்கள் பேசின பேச்சு அப்படின்றது நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு பூஸ்ட் அப்பா இருந்துச்சு. ஸோ, நீங்க நேத்து தளபதி அவர்கள் பேசினத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் அரசியல் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.